பொக்கே எஃபெக்ட் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த பொக்கே எஃபெக்ட் பின்னாடி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எடிட்ட ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுங்க. இப்போ நீங்கள் எந்த இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதில் பின்னாடி வந்து எந்த ஒரு பொக்கே எஃபெக்ட்டும் இருக்காது. நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கலராகவே இது பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, அப்போ வாங்க நம்ம எப்படி பொக்கே எஃபெக்ட் எப்படி வைக்கிறாங்க பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் இருக்கும், அந்த ப்ரஷ் டூலை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஹார்ட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து பொக்கே எஃபெக்ட் வைக்கிறங்காட்டி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பொக்கே எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம இப்போ இன்னும் எல்லோ யூஸ் எல்லாமே கலராக வைக்கலாம் அப்படிங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறங்காட்டி டூல்ஸ் போயிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போதும். இது நம்ம டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது கொடுத்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம பிக்சார்ட்டில் அந்த இதில் போஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறங்காட்டி கேலரி வந்து கிளிக் பண்ணிடலாம். சேவ் டு கேலரி அப்படின்றது வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காதீங்க, உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்மளை ட்ரெண்ட் ஆக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.